அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான். இன்றைக்கு எங்களோட சேனலில் செய்து காட்ட போகிறது இந்த சீசனில் ரொம்பவுமே ஃபேமஸாக காணப்படக்கூடிய ரம்டன் ஒரு ரெசிபி தான். பொதுவாக ரம்டன் என்றால் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். நான் இந்த செய்து காட்ட போகிற ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வித்தியாசமான சுவையில் இருக்கும். வெல்கம் பேக் டு இல்லத்தரசி ஃபுட் சேனல். சென்ற வீடியோவில் கமெண்ட் பண்ணவங்களில் ஒருத்தர் 2 முறையில் தெரிவு செய்ய போகிறேன். வினரை செலக்ட் பண்ணதுக்கு குறிப்பிட்ட ஒரு வெப்சைட்டுக்கு போகிறேன். அதில் யூடியூப் ரெண்டம் கமெண்ட் பிக்கரை செலக்ட் பண்ணுறேன். ஃபைனலாக அப்லோட் செய்த வீடியோட லிங்க்கை பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ கமெண்ட்ஸ் எல்லாம் ரன் ஆகி கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் வினரை செலக்ட் பண்ணுவேன். ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஃபைனல் வீடியோக்கான வினர் யுஸ்ரா இம்தியாஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுஸ்ரா இம்தியாஸ். இன்ஷா அல்லாஹ் 1 மாதத்திற்குரிய யூடியூப் பேக்கேஜை கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுவேன். இந்த வீடியோலையும் ஒரு வினரை செலக்ட் பண்ணுறேன். அதனால் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அடுத்த வீடியோக்கான வெற்றியாளராக நீங்களும் இருக்கலாம். ஓகே காய்ஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். முதல்ல தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். சுகர் 250 கிராம், 4 கப் வாட்டர், ஏலம் சிறிதளவு, சோல் தேவைக்கேற்ப. நான் முதல்ல 30 ரம்டனை தோல் நீக்கி எடுத்துக்கிறேன். அதோட வெயிட் 500 கிராம். எல்லா காய்களையும் ஒரு ஃபோக் கொண்டு யூஸ் பண்ணி சிறிதளவு குத்தி விட்டுறேன். ஒவ்வொன்றாக எல்லா காய்களையும் குத்தி எடுத்துக்கிறேன். ஸ்டோவை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கொள்கிறேன். ஸ்டார்ட்டுக்கு தண்ணியை ஊற்றிய அதோட சீனியை ஆட் பண்ணுறேன். சீனியை நன்கு கரைத்து கொள்கிறேன். தேவைக்கேற்ப சிறிதளவு உப்பை சேர்த்துக்கொள்கிறேன். இதில் நான் யூஸ் பண்ணியது ப்ரௌன் சுகர். ப்ரௌன் சுகரே யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணுமாண்டா ஒயிட் சுகரும் யூஸ் பண்ணலும். கூடவே ஏலத்தை சேர்த்துக்கோங்க. சிறிது கிளறிக்கொள்கிறேன். சீனி கொதிக்கும் பொழுது ரம்டனை ஆட் பண்ணுறேன். சிறிது நேரத்திற்கு ஒரு தடவை சிறிதாக கிளறி கொள்ளவும். படிப்படியாக நிறம் மாறிக்கொண்டே வரும். நிறம் மாறும் பொழுது சிறிதளவு கிளறி கொள்ளவும். இப்போ நீங்கள் பார்த்தா உங்களுக்கே விளங்கும், நன்கு கலர் சேஞ்ச் ஆகி உள்ளது. கிட்டத்தட்ட இதை செய்து முடிக்க எனக்கு 1 hour போனேன். இதுபோல் வற்றி நிறம் மாறியதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரம்டன் தோசையை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இந்த சீசன் முடிய முன்னுக்கு நீங்களும் இந்த ரெசிபியை கட்டாயம் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் மற்றொரு ரெசிபியில் சந்திக்கும் வரை இது உங்கள் இல்லத்தரசி.